இயேசு கிறிஸ்துவில் அருமையான இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வாழ்த்துதலை சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் பெயர் நம்ம எல்லாரும் அறிந்த வண்ணமாகவே திறந்த வாசல் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் இந்த தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு செய்த பெரிதான கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் செல்வதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த திறந்த வாசல் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக சுவாமி உம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சுவாமி நாங்கள் இருக்கிற செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசும்பொழுது நாங்கள் மெய்யான மாற்றத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சிக்கு முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள், கர்த்தாவே, இதற்கு பின்பாக வேலை செய்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொலைக்காட்சியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய சத்தியத்தை கொண்டு செல்வதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. கர்த்தாவே, அந்த நோக்கத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, இன்றைய சமுதாயத்திலே கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும். இன்றைய சமுதாயத்திலே கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும்ங்கிற தலைப்பின் கீழே 5 செய்திகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதில் இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நிறைய சூழ்நிலைகளில் கிறிஸ்தவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களாகவே இன்றைய காலகட்டத்திலே நம்ம வாழ்ந்து வருகிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில், அதாவது நம்மளுடைய முற்பிதாக்கள் இந்த கிறிஸ்தவத்தை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்தினாங்க, எப்படி நமக்கு அறிமுகம் செய்தாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்கும்போது, அவங்க எவ்வளோ கஷ்டங்களையும் பாடுகளையும் பட்டு தான் நமக்கு இந்த உரிமைகளை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம்னு சொல்லும் பொழுது படித்த மாவட்டம், நாகரிகத்தில் தேர்ந்த ஒரு மாவட்டமாக நம்ம கருதுகிறோம். ஆனால் இந்த சாட்சி நமக்கு எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் தான், முற்பிதாக்கள் தான். அவர்களுக்கு மிஷினரிமார்கள் மூலமாக கிடைத்த இந்த ரட்சிப்பு தான் நம்மளை இன்னைக்கு ஒரு தேர்ந்த ஒரு கிறிஸ்தவர்களாக இந்த இடத்துல நம்மளை ஆண்டவர் நிறைய இந்த செழிப்பான ஒரு மாவட்டத்தில் நம்ம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆனால் இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம். இந்த ஆதிகால திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களுக்கு சரியான ஒரு உடை கிடையாது, வேலை கிடையாது, நாகரிகம் கிடையாது. அவங்க எல்லாம் அடிமைகளாக இருந்தாங்க. இந்த அடிமைகளாக ஆக்கப்பட்டிருந்த இந்த மக்களை சந்திப்பதற்காக இந்த சுவிசேஷம் அவர்களை தேடி வந்தது. இந்த சுவிசேஷம் அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றினது. நாகரிகம் தெரியாத அவர்களுக்கு நாகரிகம் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக கிடைத்தது. உடை அணிய தெரியாதவர்களுக்கு, உடை அணிய உரிமை இல்லாதவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் மூலமாகவே உடையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. மேலும் எல்லா நாகரிகத்தையும் நம்ம இந்த ரட்சிப்பு சுவிசேஷங்கிற இந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் பெற்றோம். ஆனால் நாம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அதை ஆலயத்துக்கு உள்ளே இருந்து பெற்றுக்கொண்ட நாம் அதை எங்கே நம்ம எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய தலைமுறைகளுக்கு நம்ம அதை கடத்துகிறோமா, இல்லை எங்கேயும் நாம் தேக்கம் அடைந்து இருக்கிறோமா என்று நாம் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் வருகிறாரு. இந்த மனிதன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதர் தான். இவருடைய பேரை நான் இப்போ சொன்னாலே உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிடும். நம்ம லேகியோன்கிற ஒரு இந்த மனுஷர் இந்த பைபிளில் ஒரு ஃபேவரைட்டான ஒரு கேரக்டர். ஏன்னா
இவர்கிட்ட எத்தனை பிசாசுகள் இருந்தது, அந்த பிசாசுகள் பன்றிகளுக்குள்ளே துரத்தி அடிக்கப்பட்டிருந்தது. அது நிமித்தமாக அங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட அவரை அந்த இடத்த விட்டே போக சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தப்படுத்தினார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் லேகியோனுடைய வாழ்க்கை எப்படி மாறினது, அதுதான் இன்றைய நாளில் நான் உங்களோட ஆண்டவர் கூட பேச போகிற ஒரு காரியமாக நான் அதை விசுவாசிக்கிறேன், கருதுகிறேன். முதலாவது நம்ம லேகியோனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, லேகியோனுடைய காரியங்கள் மார்க்கு 5வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய இடம் பார்த்தீங்கன்னா பிரேத கல்லறைகளிலிருந்து, பிரேத கல்லறைன்னு சொல்லும்போது மரித்தவர்களை அடக்கம் பண்ணக்கூடிய கல்லறைகளுக்குள்ள அந்த மனிதனுடைய வாழ்க்கை இருந்தது. ஒருவராலும் கட்டவிழ்க்கப்படாத ஒரு சூழ்நிலையில அந்த மனுஷன் இருந்தார். 3வது வசனம், அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்ததுன்னு வேதவசனம் சொல்லுது. அதாவது அவருடைய குடியிருப்பு, இப்போ நம்மளுடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? வீட்டில் இருக்குது. நம்ம எல்லாரும் வீட்டில் இருந்து தான் வரோம். ஆனால் இந்த மனிதனுடைய குடியிருப்பு எங்கே இருந்ததுன்னா கல்லறையில் இருக்குது. இவருடைய கட்டு அவிழ்க்க கூடாதது ஒரு கட்டாக இருந்தது, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அப்படி ஒரு சூழ்நிலையில இந்த லேகியோன் இருக்கிறாரு. இவருக்குள்ள இருந்த பிசாசு குறித்து தான் லேகியோன் இவருடைய பேரை சொல்லியிருக்குது. மற்றபடி இவருடைய பெயர் என்ன என்று வேதம் குறிப்பிடவில்லை. 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. யாராலும் அந்த மனிதனை விடுதலை செய்யவும் முடியல. அவருடைய கட்டுப்பாடு, அவருக்கு இருந்த கட்டிலிருந்து அவரை விடுதலை செய்ய முடியல. அவர் கூட பேசவும் முடியல, அவர் கூட பழகவும் முடியல. அவருக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவர் எல்லார போல ஒரு குடியிருப்பு வீடு நம்ம மனிதர்கள் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல அவர் வாசம் பண்ணல. முதலாவது ஒரு காரணம். மற்றவர்களை சந்திப்பதற்கு அவருக்கு நேரமோ சமயமோ கிடைக்கல. இது ஒரு காரணமாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முறை விலங்கு சங்கிலினால கட்டப்பட்டு இருக்கிறது. சங்கிலிகளை முறிக்கக்கூடிய பவர் அவருக்கு இருந்திருக்குது. ஏன்னா அவ்வளவு பிசாசு அவருடைய இருதயத்திற்குள்ள அவருடைய ஆவியை அவருடைய ஆவி அவ்வளவு பிசாசுகள் அவருடைய ஆவியை பிடித்து வைத்திருந்ததுனால அவரை யாராலையும் விடுதலை செய்ய முடியலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர் என்ன செய்கிறார்னா, 5வது வசனம் சொல்லுது, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு இருந்தார். அவர் லேகியோனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, நம்மளை மாதிரி ஒரு சாதாரண வீட்லேயோ இல்லை ஏதோ ஒரு தங்கக்கூடிய இடத்துலையோ அவர் இல்லை. அவருடைய வீடு எங்கே இருந்ததுன்னா கல்லறையில் இருந்தது. மலைகளில் வாசம் செய்கிறாரு. கட்டப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறாரு. அவருடைய இரவும் பகலும் அவர் மேலும் பார்க்கும்போது அவர் இரவும் பகலும் தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. தன்னை காயப்படுத்தி கத்தி கொண்டிருக்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி அந்த படகுலேருந்து அவர் இறங்கி வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை லேகியோன் பார்க்குறாரு. லேகியோன் பார்த்த உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் என்ன செய்கிறாருன்னா ஓடி வருகிறாரு. அவரை பணிந்து கொள்ளுகிறாரு. பணிந்து கொள்றதோட அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மாற்றம் அந்த மாற்றம் தான். என்ன நடந்ததுன்னு பாருங்க. வசனம் சொல்லுகிறது, 6வது வசனம், அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லுகிறாரு. அப்போ ஆண்டவர் அந்த பிசாசை அவருக்கு விரட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வசனங்கள் தான் நம்ம கவனிக்க வேண்டியது. 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசுவினிடத்தில் லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து
புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இப்ப இவ்வளோ பிசாசையும் அவர் வந்து பன்றிகளுக்குள்ளே அனுப்பி விட்டதுக்கப்புறம் இந்த லேகியோனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம், லேகியோனுடைய வாழ்க்கையில அவர் வந்து வஸ்திரம் இல்லாம இருந்தது, வஸ்திரத்தோடு இப்ப இருக்கிறாரு. புத்தி வந்து அவருக்கு தெரியல, புத்தியெல்லாம் தெளிஞ்சு இருந்திருந்ததுன்னா அவர் இந்த மாதிரி தன்னையை காயப்படுத்தி கொண்டிருக்க மாட்டார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற லேகியோன் இயேசு கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்துல அவருடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, ஒரு 4 விதமான மாற்றத்தை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். முதலாவது வந்து குணத்தில் மாற்றம், சேஞ்ச் இன் பர்சனாலிட்டி. அவருடைய குணம் வந்து மாற்றப்பட்டது. எப்பொழுதும் சத்தம் போட்டு கூக்குரலிட்டு கொண்டிருக்கிற இந்த லேகியோன் அமர்ந்து இருக்கிறாரு. வசனம் அழகா சொல்லுது, உட்கார்ந்து அப்படிங்கிறத அழகா அந்த வசனம் தனிப்பட்ட முறையில கோட் பண்ணியிருக்குது. ரெண்டாவது அவருடைய பழக்கத்துல மாற்றம். அவர் வந்து தன்னை காயப்படுத்தி கொண்டு இருந்தாரு. தன்னை காயப்படுத்தி கொண்டு இருந்த லேகியோன் அமைதியா இப்ப உட்கார்ந்து இருக்கிறாரு. மூன்றாவது அவருடைய பார்வையிலே மாற்றம் ஏற்பட்டது. அவர் வந்து அவருடைய குடியிருப்பு எங்க இருந்தது, பிசாசுகளுக்கு மத்தியில பிரேத கல்லறைகளுக்குள்ள இருந்தது. இப்ப அவருடைய பார்வைன்னு சொல்றது அவருடைய சிந்தனை தெளிந்து அவர் இப்ப யார்கிட்ட இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிறாரு. முதல்ல எங்க இருந்தாரு, பிசாசுகள் குடியிருக்கக்கூடிய கல்லறைகளிலே இருந்து தன்னுடைய சரீரத்தை தானே காயப்படுத்தி கொண்டு இருந்த லேகியோன் இப்போ புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து. ஏன் இதெல்லாம் பர்டிகுலரா வேதத்துல போட்டிருக்குன்னா, அவர் வஸ்திரம் இல்லாம இருந்தாரு, புத்தி தெளியாம இருந்ததுனாலதான். உட்கார்ந்து அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அமைதி, அவர் வந்து காமா இருக்கிறாரு. அதுக்கு முன்பாக அவர் வந்து கூக்குரலிட்டு சத்தம் போட்டு தன்னை காயப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும், அவர்கிட்ட யாருமே போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவருக்கு காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த லேகியோன் இருந்தாரு. ஆனா இப்ப அவருடைய சூழ்நிலை மாற்றப்பட்டிருக்கிறது. நான்காவது பார்க்கும்போது டிசிப்ளின், ஒழுக்கமா இருக்கிறாரு. இப்போ ஒழுக்கமற்றவர் ஒழுக்கமா இருக்கிறாரு. இன்னொன்று கடைசியா ஒரு காரியம், டிசைப்புலா மாறிட்டாரு. 4 விதமான மாற்றம் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. ஒன்று வந்து குணத்தில மாற்றம் ஏற்பட்டது, ரெண்டாவது பழக்கத்துல மாற்றம் ஏற்பட்டது, மூன்றாவது பார்வையில மாற்றம் ஏற்பட்டது, நான்காவது ஒழுக்கத்தில மாற்றம் ஏற்பட்டது. இந்த 4 மாற்றத்திற்கு அப்புறம் அவர் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறாரு. 17வது வசனம் சொல்லுது, அப்பொழுது 18வது வசனம் சொல்லுது, அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இந்த லேகியோன் வந்து இப்ப இயேசுவை பின்பற்றுவதற்கு ரெடி ஆயிட்டார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னுடைய இனத்தை உன்னுடைய சுற்று வட்டாரத்திலே இரு. தெக்கப்போலியில தான் அவர் இருக்கிறார். அந்த இடத்துல முழுமையா சுவிசேஷத்தை சொன்னதே இவர் தான் அப்படின்னு சான்றுகள் குறிப்பிடுது. ஸோ இந்த செய்தி நம்மளுடைய வாழ்க்கையில, இந்த லேகியோனுடைய செய்தி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்குனதுன்னு பார்த்தோமானால், அவருடைய பார்வை, பழக்க வழக்கம், பேச்சு, நடை, சொல், செயல் எல்லாத்துலேயுமே மாற்றம் ஏற்படுறது. ஒரு சுவிசேஷம் ஒரு மனிதனுக்குள்ளே போகும் பொழுது என்னுடைய பேச்சு, என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்திக்கிற திறன், நான் ஒழுக்கமற்றவனாக இருந்தால் அது என்னை ஒழுக்கம் உள்ளவனாக மாற்ற வேண்டும். நான் புத்தி அற்று இருந்தால் அது எனக்கு புத்தியை தெளிவிக்கிறதாக இருக்க வேண்டும். இப்படிதான் இந்த சுவிசேஷம் இருக்க வேண்டும். இப்படிதான் நம்ம வந்து கிறிஸ்துவை அன்றாட வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவை இவ்வாறாகவே காட்ட முடியும் என்பதற்கு இதுதான் ஒரு சான்று. இன்றைய இந்த செய்தி நிச்சயமாக அநேகருடைய இருதயத்திற்குள்ள பேசியிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த லேகியோனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் நம்மள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமா, நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போதும் சரி, அவர் இடத்துல நம்ம ஜெபம் பண்ணும் போதும் சரி, அவரிடத்துல நம்ம ஆலயத்துக்கு சென்று அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது அது என்னை மாற்றுகிறதா, என்னுடைய சிந்தனைகளை. நான் பொய் நிறைய பேசுகிறேன், ஆனா நான் இப்போ பொய்யே பேசுறது இல்லை. நான் நிறைய கெட்ட பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிறேன், ஆனா இப்ப எந்த கெட்ட பழக்கத்துக்கும் நான் அடிமையாக இல்லை. இதுதான் சுவிசேஷத்தினுடைய உண்மையான மாற்றமாக வேதம் சொல்லுகிறது. நாம் தலைகளை தாழ்த்தி அப்படியே இருந்த வண்ணமாகவே நாம் ஜெபம் செய்வோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே,
என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அப்படியே ஜெபிப்போம். அப்படியே இங்கு இருக்கிற இடத்திலே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட செய்திக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, வேதத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே அப்பா. நல்ல ஒரு வார்த்தையை கேட்க ஆண்டவரே, தங்களுடைய விலை உயர்ந்த நேரத்தை ஒதுக்கின பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு லேகியோன் பிடித்திருந்த ஒரு மனிதரை ஆண்டவரை சந்திக்கும் போது உள்ளார்ந்த மாற்றம் உருவானதே அப்பா. ஆண்டவரே, அவ்விதமாக எங்களுடைய இருதயத்திலே ஒரு மாற்றங்களை கட்டளையிடுங்கப்பா. எங்களுடைய இருதயத்திலேயும் பல போராட்டங்கள் உண்டு கர்த்தாவே. ஆண்டவருடைய காரியங்களிலே ஈடுபடும் போது தடைகள் உருவாகும் ஐயா. குடும்ப சூழ்நிலைகள் எங்களுக்கு தடையாக நிற்கும் ஐயா. ஆண்டவரே, அந்த தடைகளை மேற்கொண்டு
கர்த்தருடைய பாதத்திலே வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் அந்த செய்தியை திரும்ப திரும்ப தியானிக்கிறோம் அப்பா. ஒரு லேகியோன் எப்படி ஒரு மாற்றம் உருவானது அப்பா. நீர் மகா பெரிய தேவன் என்பதை நாங்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம் அப்பா. இந்த உலகத்தில் உள்ள சகலதும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் கட்டளையிட உலகத்தில் உள்ள சகலது நிற்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவ்விதமாக ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. எத்தனை பிசாசு ஒரு மனிதனிடத்திலே இருந்தாலும் என் அப்பனுடைய கட்டளைக்கு சகலதும் கடலிலே போய் மாளும் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. அவ்வித மாற்றத்தை எங்களுக்கு உருவாக்கி தாங்கப்பா. நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ வேண்டுமே அப்பா. உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வாக்கு பண்ணினவரே, உலகத்தை ஜெயிக்கக்கூடிய மனதைரியத்தை ஒவ்வொரு பேருக்கும் நீர் கட்டளையிடுவீராகப்பா. அற்புதங்களை செய்வீராகப்பா. கர்த்தரை நம்பினவர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறதே அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கும் தண்ணிக்கும் இறந்து திரிந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறதே அப்பா. அவ்விதமாக அன்பு பிள்ளைகளை பலுகி பெருக செய்வீராகப்பா. வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன் அன்பு பிள்ளைகள் கூட இருக்கிறீர் என்பதை புறமக்கள் கண்டுகொள்ளக்கூடிய வகையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யப்பா. நீர் அப்படியே செய்துவிட்ட நன்மைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை நாங்கள் தரை மட்டுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் நீர் கிருகை செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.